இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள் 11/3/2025 மார்ச் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:25. லக்னம் கும்பலக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துவாதசி காலை 10:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திரையோதசி வருகின்றது. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அதிகாலை 3:07 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதும் இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:07 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. பொறுப்புகள் சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஏதாவது சுமையாகவும் இருக்கலாம். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஏதாவது ஒரு வேலையை பாதியில நிறுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்களுடைய அகந்தையான போக்கினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்துல அமைதியான போக்கும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. கையில் உள்ள பணம் என்று உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். இன்று பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. அவர்களுடைய கோபத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் மன நிம்மதியும் உண்டாகும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது புதிய எதிரிகள் முளைத்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஏற்றம் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. யாரையும் என்று எடுத்திருந்து பேசவும் வேண்டாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். போராடியாவது வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே இன்று அந்யோன்யமும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் என்று சாதகமாகவும் முடியும். இன்று சமூக பணிகள் மற்றும் ஆன்மீக பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். தொழில் வியாபாரத்துல புதிய மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தியும் கொள்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாங்க. நினைத்த பணிகள்ல சிறு அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். ஆடம்பர விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வெளி உணவுகள்ல கவனமாகவும் இருங்க. பாஸ்போர்ட் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று குழந்தைகளிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல ஏற்றமான சூழலும் உண்டாகும். உத்தியோகத்துல புதுமையான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
இன்று எதிலும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. வெற்றி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றமும் உண்டாகும். எதிர்பாராத பண வரவிற்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடனும் செயல்படுவீங்க. வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல மனநிலையுடனும் இருப்பீங்க. எந்த ஒரு முடிவுகள் எடுத்தாலும் அதற்கு சாதகமான பலன்களும் கிடைவீங்க. உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வழியாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. ஆற்றலுடனும் உறுதியுடனும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில செலவுகளை குறைத்து நிதி நிலைமையை நீங்க சீர்படுத்தியும் கொள்வீங்க. சில சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணமும் கிடைக்கப் பெறுவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இன்று தொழில்ல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியினுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விற்பனையில முன்னேற்றமும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசியல்ல செல்வாக்குமிக்க இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மக்களிடத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சபைகள்ல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும். வியாபாரத்துல விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களும் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க. இன்று உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஆலோசனைகளும் இருக்கும். உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சிலருக்கு பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தாய் தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் நன்றாகவும் இருக்கும். இன்று ஒரே நேரத்துல 2-3 வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. அடுத்தடுத்த வேலைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய மனமும் உற்சாகமாகவும் இருக்குங்க. இதனால வேலைகள்ல குறை என்று எதுவும் இருக்காது. உத்தியோகத்துல சக ஊழியர்களினால மன அழுத்தங்களும் ஏற்படலாம். கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால இப்பொழுது நீங்க மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்க கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய அணுகுமுறையில மாற்றங்களும் ஏற்படலாம். வித்தியாசமான ஆசைகளும் மனதில் ஏற்படலாங்க. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சுப காரியங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் அதிகரிக்கும். சேமிப்பு சார்ந்த திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாக கைகூடியும் வரலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல புதிய ஆசைகளும் பிறக்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. உறுதியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியை பொறுத்தளவிற்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரலாங்க. இதனை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. இருவரும் என்று குடும்ப விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை சீராகவும் இருக்கும். கையில உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்குங்க. சிலருக்கு சேமிக்க கூடிய ஆற்றலும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்ற சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று மாறிவரும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப உங்களுடைய உற்பத்தியை பெருக்கியும் கொள்வீங்க. தொழில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில் சீராகவும் நடைபெறும். ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபத்தை பார்த்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்கள் அதிகமானாலும் அதற்கு ஏற்ப நல்ல வருமானத்தையும் பெற்றுவிடலாம். வேலை திறனினால மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாகவும் இருக்கும். வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை எல்லாமே கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று உங்களுடைய முயற்சிகளினால நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர்ல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுடைய வியாபாரத்திற்கும் தொழிலுக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சீராகவும் நடைபெறுங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சகோதரர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால அனுகூலமும் உண்டாகும். தொழில்ல சில கடின உழைப்பிற்கு ஏற்றமான போக்கையும் எதிர்பார்க்கலாம். லாபத்தையும் பெறலாம். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய விஷயங்கள்ல முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்துல சிறப்பான பலன்களையும் பெற்றுவிடலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். குழந்தைகளுடைய கல்வி தொடர்பான முடிவுகளை நீங்கள் யோசித்து எடுப்பதும் நல்லது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். வியாபார பணிகள்ல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவசாயம் தொடர்பான பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். லாபத்தையும் பார்த்து விடலாம். தோப்பு குத்தகை போன்றவற்றின் வழியாக பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதிலும் கட்டுப்பாடுடன் இருந்து வேலைகளை செய்வதும் நல்லது. பிற மொழி சார்ந்த மக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். அவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையும் உண்டாகும். இன்று மற்றவர்களிடத்துல கொடுத்து இருந்த பணத்தை நயமாக பேசி வசூல் செய்து விடுவதும் நல்லது. இதனால தேவையற்ற பகைமை உணர்வு ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகளும் அதிகரிக்கும். சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று மகிழ்ச்சியுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில பதட்டமான உணர்வுகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் சாதகமாக தங்க இருக்கும். இன்று லாபம் நஷ்டம் என்று இரண்டும் கலந்தே காணப்படும். சக பணியாளர்களுடன் கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய குறைகளை நீங்கள் அதிகமாக எடுத்து கூறவும் வேண்டாம். லேசாக விட்டு விடுவதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. உங்கள் துணை இடத்துல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக விவாதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பு பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நண்பர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. எச்சரிக்கையாக நடந்து கொள்வதும் நல்லது.
தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்படும் வகையிலாக நீங்க நடந்து கொள்ளவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று பணத்தை செலவு செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. இது தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. அலட்சியமாக இருந்துவிடவும் வேண்டாம். பேச்சுவார்த்தைகள்ல நிதானத்துடனும் இருங்க. சில சண்டை சச்சரவுகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லதுதாங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். சோர்வு நீங்கி துடிப்புடனும் காணப்படுவீங்க. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப்பெறும். கண்டும் காணாமல் சென்றவர்கள் எல்லாமே இப்பொழுது உங்களிடத்துல வலிய வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். புத்துணர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில ஏற்பட்டு இருந்த பய உணர்வுகளும் நீங்குங்க. பாடங்களை படிப்பதுல சிரமம் என்று எதுவும் இருக்காது. உற்சாகத்துடன் பாடங்களை எல்லாமே படித்து முடித்தும் விடுவாங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சிலருக்கு சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சில பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். கூடுதலான லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையில் உள்ள பணம் போதுமானதாகவும் இருக்குங்க. வீட்டு வசதிகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சமூக நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். வியாபாரத்துல புத்திசாலித்தனத்துடன் எடுக்கின்ற முடிவுகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வசதிகளை அதிகரிப்பதற்காக பணத்தை அதிகமாக செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். எதிரிகளுடைய விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். வழக்கு செயல்கள்ல சாதகமான போக்கும் இருக்கும். ஆன்மீக பணிகள்ல தனிப்பட்ட ஆர்வமும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் எதிர்பார்ப்புகளை தருவதாகவும் இருக்கும். நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு இன்று அதிக முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். பணியில மாற்றங்களும் ஏற்படலாங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. இன்று மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இத்தகைய உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில செலவுகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. இருந்தாலும் இது உங்களுக்கு அவசியமான செலவுகளாக தங்க இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று குடும்ப நண்பர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக இன்று கூடுதலான முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களிடத்துல இருந்து வந்த திறமைகளை நீங்க வெளிக்காட்டவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலி இடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேருங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கி பரிவர்த்தனைகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். உறவினர்களுக்காக உதவிகள் செய்ய வேண்டியதும் இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களை அறியாமலேயே அவ்வப்பொழுது ஒரு விதமான படபடப்புடனும் இருப்பீங்க. தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக போராட வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல அவசரமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. வியாபாரத்துல இருக்கின்றவங்க சக வியாபாரிகள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய உதவிகளும் உங்களுக்கு தேவைப்படுவதாகவும் இருக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. எடுத்த காரியங்கள் முடிவதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம்.
இளைய சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வீட்டுல உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையினால வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசி மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. ஆனால் இது தேவையற்ற விவாதமாக மாறாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொண்டாலே போதும். குடும்பத்துல அனுசரணையான போக்கும் இருக்கும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளினால மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது பணிகளும் நடைபெறலாங்க. செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்குங்க. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களை சுற்றி இருப்பவர்கள் கிட்ட நீங்க மகிழ்ச்சியாகவும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். வேலை செய்கின்ற இடத்துல சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. சில கடினமான பணிகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நகைச்சுவையான உரையாடல்களும் நடைபெறுங்க. உங்கள் துணையை இன்று மகிழ்ச்சியாக வைத்தும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கியமான விவாதங்களும் வீட்டுல நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய விவாதங்களும் நடைபெறலாம். இன்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு முன்னேற்றமும் உண்டாகுங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப தேவைகளை எல்லாமே பொறுப்பாக நிறைவேற்றவும் செய்வீங்க. கணவன் மனைவி உறவுல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. உற்பத்தியை அதிகரிப்பதுல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சக பணியாளர்களும் இன்று உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. காலத்திற்கு ஏற்றாற்போல் தொழில்ல புதிய யுத்திகளை நீங்கள் கையாளவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. அரசாங்க வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். தொழில்ல இருந்து வந்த பின்னடைவுகளும் மாறும். எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் இன்று சாதகமாக முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல வரனாகவும் கூடி வரலாம். உங்கள் தாயாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நட்பால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தாய்வழி உறவினர்களினால பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மாலையில குடும்பத்தினருடன் வீட்டு விசேஷங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால உற்சாகமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சமூகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. எந்த ஒரு வேலை செய்தாலும் சிறப்பான வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. சில செலவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில அனாவசிய செலவுகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அரசு சம்பந்தமான பணிகள்ல வேகமும் உண்டாகும். போட்டி தேர்வுகள்ல சாதகமான போக்கும் காணப்படும். இன்று சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களும் ஏற்படலாம். சாந்தமாக உரையாடுவதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு துரிதமாகவும் செயல்படுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உங்கள் தந்தை இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிறிது நேரத்திற்கு உள்ளேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்று பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காதுங்க. உங்களுடைய பணிகளை எல்லாமே திறமையாக முடிக்கவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை விரைந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. ஆரோக்கியமான உறவு நிலையும் காணப்படும். நல்ல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. ஊக்கத்தொகை போன்றவற்றின் வழியாக சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று கையில் உள்ள பணத்தை நீங்க சேமிப்பாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உற்சாகமும் ஆற்றலுடனும் இருப்பீங்க. வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்ப நல்ல ஊதியத்தையும் பெற்றுவிடலாம். வேலைக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கடன் வாங்க வேண்டிய அவசியம் என்று எதுவும் இருக்காதுங்க. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. பணவரவுல முன்னேற்றமும் இருக்கும். தங்கம், வெள்ளி போன்றவற்றில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார உத்திகளினால லாபத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனையின் காரணமாக அவ்வப்பொழுது மன அமைதியை இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மகிழ்ச்சியான மனநிலையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்திலும் கனிவாக பேசுவதும் நல்லதுதாங்க. நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் மற்றவர்களுக்கு நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. உங்களுடைய வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்குங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இது இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலனை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சமூகத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். எந்த ஒரு வேலை செய்தாலும் சிறப்பான வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் காண்பீங்க. சில செலவுகள் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு சம்பந்தமான பணிகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான சூழலும் அமையும். சிந்தனையின் போக்குல சில மாற்றங்களும் ஏற்படலாம். அனைவரிடத்திலுமே சாந்தமாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் என்று எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாங்க. உங்களுடைய முன்கோபங்களையும் என்று யாரிடத்திலும் வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாந்தமான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாற்றங்களும் ஏற்படலாம்.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. கூடுதல் முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே மனமும் அமைதியாகவும் இருக்கும். இன்று பணிகள் அதிகமாக இருந்தாலுமே அதனை செய்யக்கூடிய உற்சாகமும் இன்று உங்களிடத்துல இருக்குங்க. திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. சக பணியாளர்களுக்கு நீங்கள் உதவிகளும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த குழப்பமான மனநிலையும் மாறும். உங்கள் துணை இடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியமான உரையாடல்களும் நடைபெறலாங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில அவசியமில்லாத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தின் மதிப்பை அறிந்து செல்வதும் நல்லது. இன்று ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு நீங்க போராடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளை நீங்க அதிக கவனத்துடன் எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். தொழில ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் சிரமப்பட்டாவது காப்பாற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். குடும்பத்தினருடைய அடிப்படை வசதிகளை நீங்க மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்து பேசவும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் முடியவும் செய்யும். சில எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இப்பொழுது நீங்கள் செய்ய நினைக்கின்ற வேலைகளை நல்லபடியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. பண பரிவர்த்தனைகள் நல்லபடியாகவும் முடியும். சில முக்கியமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து இடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலையில முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளிடத்துல திடீர் சந்திப்புகளும் நடைபெறலாம். வியாபாரத்துல இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். கலை சார்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சிந்தனை திறனும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்குங்க. பாடங்களை படிப்பதில் சிரமம் என்று எதுவும் இருக்காது. வெற்றி பெற்று விடுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. இன்று வேலைகளை எல்லாமே அறிவார்த்த முறையில முடித்தும் காட்டுவீங்க. வெற்றியையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய பணிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. திருமண உறவில இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவதும் நல்லது தாங்க. புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது.
நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. கூடுதல் செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். இது உங்களுக்கு ஏதாவது கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக உடல் அசதி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வருமானத்தை உயர்த்தவும் செய்வீங்க. எந்த பிரச்சனையானாலும் சொந்த முயற்சியினால நீங்க இதனை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த காலத்துல ஏற்பட்டு இருந்த நெருக்கடிகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்தும் விடுவீங்க. எதிர்பார்த்த நன்மைகளையும் பெறலாங்க. மனதுல விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. நண்பர்களுக்காக ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களை சந்திக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளுக்கு நல்லவரனாகவும் கூடி வரலாம். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரலாங்க. சில செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட நன்றாக தங்க இருக்கும். சில புதிய முதலீடுகள் செய்வதாக இருந்தால் நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. ஓரிரண்டு நாட்களுக்கு பின்பு செய்வதும் நல்லது தாங்க. வியாபாரத்துல லாபகரமான பலன்களையும் பெறலாம். நீங்கள் கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. மற்றவர்களிடத்துல வாக்குவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கல்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. சில எதிர்பாராத சில வேலைகள் முடிவிற்கும் வந்து சேரும். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். வியாபார நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல அமைதியாக செயல்படுவதும் நல்லது தாங்க. சமூக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. பணி நிமித்தமான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 3:07 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சுமூகமான நாளாகவும் இருக்குங்க. வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகளும் குறையும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கு பின்பு சந்திராஷ்டமம் வருகின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்காக இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இன்று பணிகள் அதிகமாக தங்கும். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. இன்று பாதியில் நின்ற வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுற்றி இருப்பவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்களுடைய அகந்தையான பேச்சுக்களை மட்டும் உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களுடைய உணர்வுகளுக்கு இடம் கொடுத்து பேசுவதும் நல்லது தாங்க. பேச்சுக்கள்ல இனிமையை வெளிப்படுத்துவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று கூடுதல் பொறுப்புகளும் இருக்கத்தாங்க செய்யும். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வருமானமும் இருக்கும். அசையா சொத்துக்கள்ல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறை பணியாளர்கள் சிறப்பான பெயரையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல கணிசமான லாபத்தையும் பெறலாம். தொழில ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. கணவன் மனைவி இருவரும் அனுசரித்து செல்வதும் நல்லது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குடும்பத்தினருடன் மனம் விட்டும் பேசுவீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வரவும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க.
நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வியாபாரம் என்று நல்லபடியாக தங்க நடைபெறும். இன்று வியாபாரத்துல உங்களுடைய முயற்சிக்கான சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வீட்டுல சூழல்கள் இனிமையானதாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. முதலீடுகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய நினைப்பவர்களுக்கு துறை நிபுணர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல முக்கியத்துவமும் மேம்படும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தைரியமாக சில முடிவுகளையும் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் அதற்கு துணையாகவும் இருப்பாங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளை எல்லாமே நீங்க புரிந்தும் கொள்வீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். மனதிற்கு உற்சாகம் தரும் சம்பவங்களும் நடைபெறும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளையும் அறிந்தும் கொள்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய பணிகளை விரைவாகவும் எளிமையாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய திறமையின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இது உங்களுக்கு நன்மையை தருவதாகவும் இருக்கும். உங்கள் துணையுடன் இனிமையான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்பத்துல சில விஷயங்களை உங்கள் துணையுடன் கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி என்று பேச்சுக்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். யாருக்கும் அதிகப்படியாக அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். திருமணத்திற்கான வரன்களை தேடவும் செய்வீங்க. தொழில்ல நண்பர்களுடைய ஆலோசனைகளையும் பெறுவீங்க. பணமும் கையில இருக்கும். சேமிப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழிகள்ல ஆதாயமும் உண்டாகும். இன்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தோற்ற பொலிவுல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை எல்லாமே விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. சில திடீர் திருப்பங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. எதிர்காலத்திற்காக புதிய திட்டங்கள்ல தீட்டவும் செய்வீங்க. மூத்தவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையும் சிறப்பாகவும் முடியும். பணியிடத்துல பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். வணிகத்துல ஏற்பட்டு இருந்த பண நெருக்கடிகளும் நீங்கும். மாணவர்களுக்கு தேர்வுக்கு முயற்சி செய்து கொண்டு இருந்தீங்கன்னா நல்ல வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் இருக்கும். இன்று சொத்துக்கள் சம்பந்தப்பட்டு வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள் லாபத்தையும் ஏற்படுத்தும். முகத்துல தெளிவுடனும் இளமை பொலிவுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகவும் அமையும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. பணி நிமித்தமான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழலும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க.
மற்றவர்களிடத்தில் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாகவும் அமையும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கலகலப்பான நாள் என்றும் கூறலாங்க. கோயில்களுக்கு சென்று தரிசனங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில உறுதியுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். நீங்கள் பணிகளை திட்டமிட்டு முறையாக கையாண்டாலே போதுங்க, வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். வாக்குவாதங்கள் ஏற்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சில செலவுகளும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்தபடி தொழில முன்னேற்றமும் இருக்கும். வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மனைவியினுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மாணவர்கள் கல்வியில கூடுதல் முன்னேற்றத்துடனும் இருப்பாங்க. ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அரசு பணியாளர்களுக்கு சின்ன சின்ன டென்ஷன்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால அதிருப்தியும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய விஷயங்கள்ல தலையிடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது இப்பொழுது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாகவும் நடந்தும் கொள்வாங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று மன சங்கடங்களும் நீங்கும். வேலைகளை முடிப்பதில் சின்ன சின்ன தொய்வும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய செல்வாக்கின் கீழே எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கவும் வேண்டாம். நீங்களே இதனை யோசித்து செய்வதும் நல்லது. காதல் வாழ்க்கையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதி நிலையில அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. எதிலும் பரபரப்புடனும் செயல்படுவீங்க. நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தோற்ற பொழிவுல சில மாற்றங்களும் ஏற்படலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். நேர்மறையான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளுடைய தன்மைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. சோர்வு நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். பயணத்தின் பொழுது கைப்பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இதனை நீங்கள் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.